வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதோட உங்களோட தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது எந்த வித மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி, கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி பார்த்திங்கன்னா வாரத்தின் உட்பகுதியில் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் மல்லி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் அள்ளி தருவதற்கான ஒரு வாரமாகத்தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்க நடக்கும் நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 7 இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் அள்ளி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 7 பார்த்திங்கனாலே திருமணம் கைகூடும். ஏதாச்சும் பொண்ணு வரன் பார்க்குறது, புதிய உறவுகள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் ஏற்படுறதுனால சூப்பராக இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடுவது அவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன், ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாதிரிலாம் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வேலையில். அப்படி ஏதாச்சும் இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நரசிம்மர் பண்ணலாம். இது பெண் ராசியில் இருக்கிறனால வராகியையும் கும்பிட்டாலும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்களும் நிறைய மன உளைச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் லாபம் வருமான நல்ல லாபங்கள் வரும், நிறைய மாற்றங்கள் வரும். வேலையில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான குரு, 6ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் கடன்களை எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வேலையில் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ வேலையில் நிறைய சேஞ்சஸ் அதனால் நல்ல வருமானம் ஒரு லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி 8ல், ஸோ 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல பொருளாதார ரீதியில் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வருது, மற்ற குடும்பத்தில் இன்னொருத்தவங்க குடும்பத்தை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கணவன் மனைவியினோட கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தான் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்பட வேணாம். மற்றபடி 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை யாராச்சும் கேட்டிருந்தாங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற வாரமாகத்தான் கண்டிப்பாக இருக்குங்க.
9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ட்ராவல் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. இதெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு, நிறைய சேஞ்சஸ், நிறைய வருமானங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியில் வந்து செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன்கள் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வருவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையான கடன்கிறத பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து குரு இருக்கிறது, அதுவும் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் காரணமாக நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பௌர்ணமி, இந்த காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி வந்து வழிபாடு, சித்தர் வழிபாடுனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 5 இருக்கும்போது குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும், வாரத்தின் பிற்பகுதியில் வந்து பெரிய லாபங்கள், வேலையில் வந்து நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ஒரு சிறப்பான வேலையில் ஏற்றங்களும், நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது, எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ 7ரை சனியோன்னும் போது ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 8ல் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார், அஷ்டம சனி சார், ஒன்றும் ஆகாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து யாரை பாதிக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும். மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி. அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாட்டி சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க. ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க. அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார். ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து 11ல் போயிடுவார். ஸோ 8, 11ங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க. இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும், எங்கேருந்து யார் ஹெல்ப் பண்ணாது, தடார்னு இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன வரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதனால் வந்து குருட்டாம்போக்கில் எனக்கு வந்து 7ல் சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுகுறது, இந்த 10ல் குரு வந்துருச்சு, ஐயோ 10ல் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனா வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும். ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கால்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக. அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பலனில் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்ட்லேயே வச்சு, அதனால தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதும் லக்னத்துக்கு பாருன்னு சொல்கிறதும் அதுக்காகத்தான். ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம சனி, ஜென்மகுரு, 10ல் குரு வந்தால் தொழிலை விட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, யாருக்காச்சும் இந்த இப்போது 8ல் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 8ல் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில், ஓகேங்களா, ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போய்ட்டுருக்கல, அந்த ராகு வந்து மகரத்தில் 12ல் இருந்து வைங்களேன், இந்த சனி ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு தசாநாதன் வந்து 12 நின்றுட்டார்னு வைங்க, ஒரு நட்சத்திர சாரநாதன் 12னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசேதம் உண்டு பண்ண முடியும், மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டால் போதும்.
அப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ திசை வந்து ஒரு 8 கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப் ஆஃப் தி வீக். அதனால் வந்து அஷ்டம சனி வந்திருக்கு, ஜென்ம சனி வந்திருக்கு, ஐயோ 10ல் குரு, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஹாப்பியாக இருங்க. நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆள் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? எல்லாமே ஹாப்பியாக இருப்போம்.